இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைனிங் பிசி பில்ட். Corel Draw அப்புறம் Illustrator யூஸ் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ண பிசி. இந்த வீடியோவில் இந்த பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற காம்பனன்ட்ஸ் அப்புறம் அதோட ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கேஸ் ASUS TUF GT301. இந்த கேஸில் 4 ஃபேன்ஸோட வரும். நல்ல ஏர் ஃப்ளோக்காக இந்த கேஸ் ரொம்ப ரிஜிடாகவும் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதோட டஸ்ட் ஃபில்டர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேஸில் ஃப்ரண்ட்டில் வர 3 ஃபேன்ஸும் கண்ட்ரோலபிள் ARGBயோடையும் வரும். மதர்போர்ட் ASUS ProArt B550 கிரியேட்டர். B550 சிப்செட்டில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மதர்போர்ட்னு சொல்லலாம். இந்த மதர்போர்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காகவே டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு மதர்போர்ட். இந்த மதர்போர்டில் விஆர்எம்ஸும் ஹெவியாக இருக்கும். ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மதர்போர்டில் 2 தண்டர்போர்ட் போர்ட்ஸோடையும் வரும். நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக. அப்புறம் 4 ரேம் ஸ்லாட், 2 M.2 ஸ்லாட்ஸோடையும் வரும். இந்த 2 M.2 ஸ்லாட்ஸ்லையுமே ஹீட் சிங்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் சேனலில் எந்த மாதிரியான பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுங்க. ப்ராசஸர் AMD RYZEN 9 5900X. 5900X ஒரு எக்ஸலண்டான ப்ராசஸர். 5950X போகிறக்கு பட்ஜெட் இல்லாதனால இந்த கஸ்டமர் 5900X தான் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இந்த ப்ராசஸர் கூட எந்த ஸ்டாக் கூலரும் வராது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல கூலர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எக்ஸலண்டான கூலர் தான் இந்த பில்டில் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ரேம் Corsair Vengeance 3200 MHz 32GB DDR4. 2 16GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் டுயல் சேனலுக்காக. இந்த கஸ்டமர் Corel Drawலையும் Illustratorலையும் ரொம்ப பெரிய ஃபைலை எடிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக 32GB வேணும்னு கேட்டு வாங்கியிருந்தாங்க. SSD Samsung 980 500GB NVME. ஸ்பீட் அண்ட் ரிலையபிலிட்டினாலே சாம்சங் தான். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நாங்கள் சாம்சங்கை தான் ஸ்ட்ரிக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா சாம்சங்கோட ரிலையபிலிட்டி ரொம்ப அதிகம். நீங்கள் SSD சூஸ் பண்ணும்போது எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிடாதீங்க. லோ பிராண்ட் லோ ப்ரைஸ்க்காக கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. உங்கள் பிசியில் ஃப்யூச்சரில் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கூலர் அசிடெக் ஒரு நல்ல 240mm ரேடியேட்டர் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அசிடெக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த கூலரோட பெரிய ப்ளஸ்ஸே இதோட பில்டு குவாலிட்டி தான். இதோட ரிலையபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் டே 1ல் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தான் இந்த கூலரோட லைஃப் ஃபுல்லாகவே இது பெர்ஃபார்ம் பண்ணும். இதோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான ட்ராப்புமே இருக்காது. பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 650 watts 80+ பிரான்ஸ். கூலர் மாஸ்டர் ஒரு நல்ல பவர் சப்ளை பிராண்ட். இந்த மாடல் 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். கிராஃபிக் கார்டு ASUS GT 730 2GB DDR5. இந்த பில்டில் RTX 3060 Ti தான் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தது. கஸ்டமர்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால 5900X கூட கண்டிப்பாக GPU பேர் பண்ணணுங்கிறனாலையும் இந்த பேசிக் கார்டை சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. பிசி பில்டு முடிஞ்சுது. இதே சேம் ஸ்பெக்கில் ஒரு பிசி இல்லை, நம்ம 2 பிசி பில்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பிசி பில்டு ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.